என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை பார்க்கும்போது தாத்தா வந்து போதும்பா நிறுத்து அப்படின்னோடனே, இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வந்து சொல்லிகிட்டே இருக்கிறது, அந்த நிவின் வந்து சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி நினச்சி பார்த்து ரொம்ப குடிச்சிடுறாரு. சரிம்மா அவன் வந்து ரொம்ப வந்து ஓவராக போயிட்டான், பத்திரமா கூட்டு போய் படுக்க வைமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து போயிடுறாரு. இங்கே வந்து விஜய் வந்து கூட்டிகிட்டு வந்து, என்னங்க நீங்கள் இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் பண்ணலாம்ல, நான் இருக்க மனவலிக்கு இன்னும் அதிகமாக பண்ணணும், எவ்வளோ என்னை மறக்கணும் நான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்னால் புரிஞ்சுக்க முடியுது, உங்கள் லவ் ஃபீலிங் தானே, அதெல்லாம் எனக்கும் தெரியும், என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்றாரு. எனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன இன்னும் தெரியாது எவ்வளோ இருக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னோடனே, சரி சொல்லுங்கள் கேட்குறேன், உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும் அப்படின்றாரு. ஏங்க ஒன்று சொல்லுங்கள், இல்லை சொல்லாமல் இருக்கேன், அதை விட்டுட்டு என்னங்க நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ நான் பேசக்கூடாதா? ஐயோ நான் என்னால் முடியல, சரி வந்து படுங்க வாங்க நாளைக்கு பேசிக்கலாம், அதெல்லாம் தெரியாது, இப்போவே நான் பேசி ஆகணும். சரி பேசுங்க. இங்கே பாரு, நான் எப்படிலாம் அந்த பொண்ணு லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு கொஞ்சம் தானே தெரியும், அதான் தாத்தா சொன்னார், தாத்தா சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான், இன்னும் உனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. வெண்ணிலாவை நான் எப்படிலாம் லவ் பண்ண தெரியுமா, அவள் தான் என் உயிர்னு நினச்சேன், அவளுக்காக நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து சொல்கிறாரு. முதல்ல வெண்ணிலாவை நான் எங்கே பார்த்தேன்னு தெரியுமா, அவளோட பேர் வெண்ணிலான்னு எனக்கு தெரியவே தெரியாது, அப்புறமா தான் வெண்ணிலான்னு தெரியும், வெண்ணிலா என் அம்மாவோட பேர், அதையும் தாத்தா சொன்னாரே. சரி தாத்தா சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னோடனே, சரி சொல்லுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம வந்து காவேரி. முதல்ல எங்கே பார்த்தீங்க, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து லவ்வை ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படிலாம் காவேரி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. விஜயும் சொல்லிகிட்டே இருக்காரு, நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவள் வந்து இதை ஏற்றுக்கிட்டா, அவள் என் உயிரை வந்து என் மேலே வச்சுருந்தா, நானும் அவன் மேலே உயிர் வச்சுருந்தேன், நாங்கள் 2 பேருமே வந்து எவ்வளோ லவ் பண்ணோன்னு எங்களுக்கு தான் தெரியும், அவ்வளோ விரும்பி என்னை உயிருக்கு உயிராக நேசித்த வெண்ணிலா திடீர்னு என்னை விட்டுட்டு எப்படி போனா எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன காரணத்தால் விட்டுட்டு போக முடியும், கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருந்தது, அதுக்கு முன்னாடி அவளை காணோம், அப்போ எப்படி பரிதவிச்சிருப்பேன் நான், எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா, அப்புறமா தான் கேள்விப்பட்டேன் அவள் வந்து வீடை காலி பண்ணிட்டு அவள் வந்து போயிட்டா, இந்த கல்யாணம் பிடிக்காம தான் போயிட்டான்னு தான் கேள்விப்பட்டேன். சரி அப்படி என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை, உங்கள் பிரச்சனை ஏதாவது வந்ததா? அப்போ எந்த பிரச்சனையுமே வரல, நானும் அவ்வளோ லவ் பண்ணியிருந்தோம். இங்கே பாரு எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ வெளில கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அவகிட்ட வந்து எந்த வருமானமும் கிடையாது, அவளுக்கு எந்த சொத்தும் கிடையாது, பணமும் கிடையாது, நம்ம வீட்டில் கொடுத்துன்னு இருக்கா, அவகிட்ட போயிட்டு நீ வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிறது நல்லதில்லை, நம்மளோட பரம்பரை என்ன சொத்து என்ன, எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல, பணம் காசு என்னை பொறுத்தவரைக்கும் என்ன பட்சம் தான், என்னை பொறுத்தவரைக்கும் அவளோட அன்பு அவளோட காதல் தான் எனக்கு முக்கியம் நான் நினச்சேன், நாங்கள் 2 பேரும் அந்தளவு லவ் பண்ணோம், அவளும் என்னை ரொம்ப லவ் பண்ணா, நாங்கள் 2 பேரும் வந்து பிரியாமல் இருக்கணும், கடைசி வரைக்கும் நல்லா வாழணும்னு நினச்சோம், ஆனால் வந்து விதி எங்களை பிரிச்சிடுச்சு. அது மட்டும் கிடையாது, அவள் ஏன் என்னை வெறுத்தா எதுக்காக போனான்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரில, அந்த தெரியாத விட தான் என்னை போட்டு வந்து படுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் எப்போ வந்து அவள் என்னை வெறுத்து வந்து வீட்டு விட்டு போயிட்டாலோ வேணான்னு சொல்லிட்டு அப்போவே அவளை நான் தூக்கி எரிஞ்சிட்டேன். ஆனால் அவள் ஏற்படுத்தின காயம் இப்போவும் என் மனசில் ஆழமாக இருக்குது, அந்த காயத்தை நானும் எவ்வளவோ பண்ணி பார்க்குறேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னோடனே, சரி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கீங்க, எவ்வளோ வந்து ஜாலியாக இருந்திருக்கீங்க, இப்போ ஏன் இப்படி ஆகிட்டீங்க, சரி ஒரு பொண்ணு தான் உங்களை ஏமாத்துறாங்க, எல்லா பொண்ணும் ஏன் தப்பாக நினைக்கிறீங்க, இல்லை தப்பாக நினைக்காம எல்லாரும் அப்படி தானே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து குடும்பமாக வந்து லவ்வான்னு வரும்போது குடும்பத்தை தான் பெருசாக நினைக்கிறீங்க, இப்போ நீ கூட பாரு உன் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு உன்னை வந்து விரும்பினவனை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இங்கே பாருங்கள் என்னை பற்றிலாம் பேசாதீங்க புரியுதா, நான் ஒன்றும் அவர் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கல, அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நினச்சி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன், அவருக்கு கல்யாணம் ஆகலன்ற விஷயம் எனக்கு தெரியாது புரியுதா, சரி நான் ஒத்துக்கிறேன், அப்போ கூட இதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் முடிவு எடுக்கிறீங்க, குடும்பம் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க ஏங்க விரும்புகிறீங்க, ஏன் லவ் பண்ணுறீங்க, அப்புறம் எதுக்காக வந்து ஒரு பையனோட மனசில் வந்து இந்த மாதிரிலாம் எண்ணத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க அந்த பொண்ணுக்கு என்ன சூழ்நிலையோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும், சொன்னால அவள் எந்த வார்த்தையும் சொல்லாமல் அவள் பாட்டுன்னு போயிட்டா என்ன அர்த்தம், ஜாலியாக போயிட்டா, இப்போ வரைக்கும் நான் தான் வந்து இந்த வழியில் வந்து தாங்க முடியாமல் துடிச்சிட்டு இருக்கேன், அவள் ஏற்படுத்தின வழி என் மனசில் ஆழமாக குத்திட்டு இருக்குது, நான் என்ன பண்ணுறது சொல்லு, அதனால தான் எனக்கு வந்து யாரையுமே பிடிக்கலை, யார் கூட இருக்கவும் பிடிக்கல வாழவும் பிடிக்கல, ஆனால் எங்கள் தாத்தா பாட்டிக்காக தான் நான் வந்து இவ்வளவும் வந்து சகிச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னோடனே அப்படியே வந்து பெட்டு மேலே விழுந்துடுறாரு. காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே விஜயை பார்த்து கண் கலங்குறாங்க, அப்படியே விஜய் வந்து தூங்கி போகிறாரு. இதோட முடியுது.